சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. அதை தொடர்ந்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமா அனைவரும் நீங்க எங்க ரேஷன் அட்டை வாங்கியிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க ரேஷன் அட்டையை கொண்டு போயிட்டு நீங்க ரேஷன் பொருட்கள் வாங்கிக்கலாம். இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்களை. இந்த நிலையில நமக்கு ஏதாச்சும் ஒரு பண்டிகைகள் காலங்கள் வரும்போது நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகள்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி நிறைய விதமான அறிவிப்புகளும் வெளியிட்டிருக்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் ரேஷன் அட்டைக்கு இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க ரேஷன் கடைகளில் இப்போ வரைக்கும் இலவசமாக அரிசி, மலிவு விலையில் சர்க்கரை, கோதுமைன்னு சொல்லி நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க. அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா இனிமே கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரைவாலி உள்ளிட்ட சிறு தானியங்கள் வழங்கப்படும் அப்படின்னு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இருக்க ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு தானியங்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ அரிசி 2 கிலோக்கு பதிலாக இந்த கேழ்வரகு 2 கிலோ அப்படின்றது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க ரேஷன் கடைகளில் இந்த திட்டத்தை அமல்படுத்திடுவோம் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரிசிக்கு பதிலாக இந்த சிறுதானியங்கள் கொடுக்கறது பயனுள்ளதாக இருக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய 37,000 நியாய விலை கடைகள் இருக்கு. அதில் மக்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ, அதாவது நியாய விலை கடையில் வேலை பார்க்கக்கூடிய விற்பனையாளர்கள், எடையாளர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஸோ யாரெல்லாம் ரேஷன் கடையில் வேலை பார்க்குறீங்களோ, கரெக்டாக உங்களோட வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான தக்க சன்மானமாக பரிசுகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 அறிவிப்பையும் சக்கரபாணி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு 2ம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.